சும்மா கத்தாதடி. கத்துறதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படுங்க. இல்லனா என்ன பண்ணுவ? நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம்க்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. இல்லனா என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன வேணாலும் பண்ணுவியா? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கொரவளைய கடிச்சு மென்னு துப்பிடுவேன். பண்றதெல்லாம் திருட்டு வேலை. இதுல போலீஸ் கிட்ட திமிரா பேசுறியா? மேடம், நான் என்ன திருட்டு வேலை பண்ண மேடம்? ஏன் இப்படி என்ன மறுபடியும் கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்க? அந்த குழந்தையோட உண்மையான அம்மா நீ கிடையாதா? அஞ்சலியாமே. அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னா ஒத்துக்குவ? இல்லாததை யார் சொன்னாலும் எதுக்காக ஒத்துக்கணும்? இல்லாதத ஒத்துக்க சொல்லி உன்னைய யாரு வற்புறுத்தல. இருக்கிற உண்மைய ஒத்துக்கிட்டு குழந்தைய பெத்தவகிட்ட ஒப்படைச்சிட்டு நீயா ஒதுங்கிட்டேனா உன் உயிருக்கு உடம்புக்கும் எந்த சேதாரமும் இருக்காது. உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயந்து என் குழந்தைய ஒப்படைக்க முடியாது. ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனா சரின்னு போறதுக்கு நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அதான் ஏற்கனவே தெரியுமே மேடம். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் பாக்குற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. மேடம், நீங்க பாக்குறது இன்ஸ்பெக்டர் வேலையா இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துட்டு அஞ்சலி கொடுத்த தப்பான கம்ப்ளைண்ட் வச்சு என்ன அவமானப்படுத்தினவங்க தானே நீங்க. அப்புறம் எப்படி நீங்க சாதாரண மனுஷா இருக்க முடியும்? நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நான் பெத்த குழந்தைய அஞ்சலி பெத்த குழந்தைன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? வேற யாரடி சொல்லுவா? பெத்தவதான் சொன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அஞ்சலி இங்க வந்து நான் 10 மாசம் சம்மந்த பெத்த குழந்தைய அந்த மாலதி திட்டம் போட்டு நாடகமாடி அபகரிச்சிட்டா. அவளுக்கு சப்போர்ட்டா என் அப்பாவி புருஷன் இருக்கறனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அதனாலதான் அவங்க மிரட்டலுக்கு பயந்து நான் மாத்தி சொல்லிட்டேன். மத்தபடி சத்தியமா தியா நான் பெத்த குழந்தைதானு அவங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல. என் குழந்தைய பிரிஞ்சு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. தயவு செய்து மாலதி கிட்ட இருந்து என் குழந்தைய மீட்டு கொடுங்கன்னு கண்ணீரோட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன மேடம் இது அநியாயமா இருக்கு? என்னையும் அஞ்சலி நீங்க ஒண்ணு புதுசா பாக்கல, ஏற்கனவே பாத்திருக்கீங்க, சமரசம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அஞ்சலி சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? எனக்கு மைல்டா டவுட் வந்தது. என்னடா அன்னைக்கு அப்படி சொன்னவ இன்னைக்கு இப்படி சொல்றாளேன்னு. இதுல யார் பொய் சொல்றது? நீயா அவளான்னு எனக்கு குழப்பம் இருந்தது. ஆனா கடைசியில நீதான் பொய் சொல்றேன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. எப்படி மேடம், எப்படி? அந்த குழந்தையோட அம்மாங்கறத அவ வெறும் வார்த்தையால சொல்லல, ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கா. என்ன ஆதாரம்? அது அவகிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறப்ப தானா தெரிய வரும். இல்ல மேடம், என்ன ஆதாரம்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஒப்படைக்கிறது ஒப்படைக்காம இருக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கே ஆர்டர் போடுறியா? பணத்தை வாங்கிட்டு இப்படி பதவியை கேவலமா யூஸ் பண்ற உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு யார் ஆர்டர் போட்டா என்ன? உங்க ஆதாரம் என்ன மேடம்? அந்த அஞ்சலி கொடுத்த பணம் தானே இந்த பொழப்புக்கு. தப்பானவங்க கொடுத்த பணத்தை வச்சு இப்படி அப்பாவி படி சித்திரவதை பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத பாருங்க மேடம், நீங்க என்ன பண்ணாலும் சரி என் குழந்தைய என்னால அவகிட்ட ஒப்படைக்க முடியாது. வேணாண்டி, தேவையில்லாம வீணா வீம்பு பண்ணி அடி வாங்கி சாகாத. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள குழந்தைய அஞ்சலி வீடு தேடி போய் ஒப்படைச்சாலும் சரி, இல்ல இங்க ஏன் முன்னாடி குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சாலும் சரி, அது ஓ விருப்பம். ஆனா குழந்தைய அவகிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சே ஆகணும். ஏய், 24 மணி நேரம் முடியறதுக்கு 2 வருஷம் ஆகாது. ஒரு நாள் தான் கணக்கு. சும்மா டயத்தை இங்கே நின்னு வேஸ்ட் பண்ணாத. போடி. இல்ல மாட்டேன், என் குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏய், குழந்தைய குடுக்குற சொன்னா கொடுக்க மாட்டேன். திமிரா பேசுறியா? மேடம், ஏமா கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்ல? மேடம் தான் அவ்வளவு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றபடி செய்யமா. போமா. ஏய், இத பார். காலையில குழந்தையோட இங்க வரணும். ஏதாவது பித்தலாட்டம் பண்ணலாம்னு நினைச்சேன், மிருகம் ஆயிருவேன். போடி, இழுத்துட்டு போமா. போமா. வா வாமா. ஆமா வா. போமா. போமா. காலையில குழந்தையோட வந்து ஒப்படைச்சிருமா, அதாம்மா உனக்கு நல்லது. போமா போமா போமா.
உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். நந்தினி எங்க? நந்தினி உங்களுக்கு கால் பண்ணலையா? நந்தினி கிளம்பிட்டாளே. கிளம்பிட்டாளா? நான் தான் வந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? அது ஏன் சார் கேக்குறீங்க? நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். நான் கம்பல் பண்ணதுனால தான் லஞ்ச் கூட இங்கேயே சாப்பிடுறேன்னு சம்மதிச்சா. அதனால என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி லஞ்சுக்கு சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி சமையலும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை தூக்கத்துக்கு அழுததும் குழந்தைய படுக்க வைக்கலான்னு ரூமுக்கு போனோம். அப்போ திடீர்னு நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடம்பெல்லாம் வேர்த்து கை காலெல்லாம் கூட லேசா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட எவ்வளவோ பேசி ஆஸ்வாசப்படுத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி குழந்தைக்கு ஏதோ மருந்து கொடுக்கணும்னு பட்டும் படாம பதில் சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டா. சரி, ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாருக்கு. 6 மிஸ்ட் கால்ஸ். நான் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போனை சைலண்ட்ல போட்டேன், கவனிக்கவே இல்லை. சரி, நான் பேசிக்கிறேன். சரிங்க. என்னங்க இன்னும் half an hourல வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? உங்களுக்காக என் ஃப்ரெண்ட் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? இப்ப அவளும் கிளம்பி போயிட்டா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? சார் யாருன்னு பாக்குறீங்களா? என் ஃப்ரெண்டு நந்தினியோட ஹஸ்பண்ட் இவரு. அவ கிளம்பி போனது தெரியாம இவர் பிக்கப் பண்ண வந்திருக்காரு. சார், இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஹலோ. ஹலோ சார், என் பேர் குமார். உங்க பேரு? விஸ்வா. நைஸ் நேம். என்னங்க உள்ள கூட்டிட்டு வந்து பேசுங்க. சாரி, உள்ள வாங்க சார். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு இன்னொரு நாள். போலாம் சார், போலாம். ஃபர்ஸ்ட் டைமா நேருக்கு நேரா மீட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு காஃபி கூட குடிக்காம போனா எப்படி? காஃபி எதுக்குங்க? சாப்பாடே ரெடியா இருக்கு. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு பேசலாமே. அவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் சாரை கூப்பிட்டு வரேன். ஓகே. என்ன சார், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தா ஓடி போயிருக்கலாம்னு தோணுதுல? நாம நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னன்னு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பேச என் வீடு செட் ஆகாது. ஸ்டேஷனுக்கு போலாமா? என்ன சார், ரொம்ப யோசிக்கிறீங்க? என்ன யோசிச்சாலும் இனிமே எதுவும் நடக்காது. போலாமா? போலாம். நானும் உங்ககிட்ட சில விஷயங்களை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. போலாம். டோட்டல் கிளியரன்ஸையும் ஸ்டேஷன்ல பார்த்துக்கலாம். வரீங்களா? போலாமா? போலீஸ் கூட்டிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சுங்க. மாலதி இன்னும் திரும்ப வரலையேங்க. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதான் வள்ளி, எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே பதட்டமா இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்தா
நாம போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசலாம்னா நம்ம பேச்சுக்கு என்னைக்குமே அவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. விஸ்வா மாப்பிள்ளைய கூட்டு போனாதான் சரியா இருக்கும். அப்படியே அவரை கூட்டு போய் ஏதாவது பேசினாலும் அது பெரிய சிக்கலாயிடும் அப்படின்னு இந்த கான்ஸ்டபிள்ஸ் வேற மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதான் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது மட்டும் புரியல, ஒரே இதா இருக்கு. மாமா இதுக்கு மேலே பொறுமையா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மாலதி மேல எந்த தப்பும் இல்ல. எந்த தப்பு பண்ணாத மாலதியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நாம போகாம இருக்க முடியுமா? நாம இது வரைக்கும் போகாம இருந்ததுதான் மாமா தப்பு. நான் அவளோட புருஷன், நீங்க அவளோட அப்பா. நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வாங்க இப்பவே போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க மாலதி, 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 என்னாச்சு மாலதி? ஏதாவது பிரச்சனையா மாலதி? மாமா ஏன் அழற? என்னம்மா என்னம்மா பிரச்சனை? என்னம்மா என்னாச்சுமா? என்னம்மா சொல்லுமா. மாலதி, அம்மா, அந்த அஞ்சலி எனக்கு மறுபடியும் பிரச்சனை பண்ண மாலதி என்ன ஆரம்பிச்சிட்டாமா. சொல்ற? அஞ்சலியா? அவன் என்ன பண்ணா? என் மேல திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னம்மா சொல்ற? இப்ப அவளுக்கு என்னவா? தியாவை பெத்தவளே அவதானம்மா. என்னடி சொல்ற? அவளை மிரட்டி ஏமாத்தி குழந்தைய நான் பறிச்சுட்டேனா? ஐயோ, அதனால என்கிட்ட இருந்து தியாவை வாங்கி தர சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காமா. என்னடி இது அநியாயமா இருக்கு? அவளால இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்க முடிஞ்சது? கொடுத்திருக்காளேப்பா. இன்னும் 24 மணி நேரத்துல குழந்தைய நான் ஒப்படைக்கணும்னு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டி அனுப்பி வச்சிருக்காங்க. இது 24 மணி நேரத்தை என்ன விளையாடுறாங்களா? ஏற்கனவே தியா நம்ம குழந்தைங்கிறத அஞ்சலியா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக தியாவை அஞ்சலிட்ட கொடுக்க சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி சொல்லுவாங்க? தர்மையா எப்படி நடந்துக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒண்ணும் நல்லவங்க இல்ல மாப்ள. அந்த அஞ்சலி அவளுக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தாலோ அந்த பணம் தான் அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாம் பேச வச்சிருக்கு. பணம் மட்டும் இல்லப்பா, தியா தன்னோட குழந்தைங்கிறதுக்கு அஞ்சலி ஏதோ ஆதாரம் காட்டியிருக்காளாம். அந்த ஆதாரத்தை வச்சுதான் குழந்தைய அவகிட்ட திருப்பி கொடுக்க சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டுறாங்கப்பா. என்ன ஆதாரம்? தெரியலங்க, கேட்டதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு? ஏழைங்க தானே, நம்ம என்ன பண்ணாலும் அவங்களால எதுவும் கேட்க முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னு சும்மா மிரட்டி பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நாம ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இல்லாத ஆதாரத்தை வச்சு அவங்களே இவ்வளவு மிரட்டி பார்க்கும்போது இருக்கிற ஆதாரத்தை வச்சு நம்மளால நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியாதா? உன் 2 குழந்தையோட ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் இப்ப நம்ம வீட்டுல தானே இருக்கு. அதை கொண்டு போய் காட்டுவோம். அவளால என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். இந்த பாரு வள்ளி, பீரோல அந்த 2 சர்டிபிகேட் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. இத பாரு மாலதி, நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. நம்ம குழந்தைகளை அவங்களால உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. என்னங்க என்னங்க, ஆ. பீரோல எல்லாமே இருக்கு. ஆனா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ட மட்டும் காணோங்க. ஏய், என்னம்மா? பதட்டம் இல்லாம நல்லா ஒழுங்கா தேடி பாத்தியா? நான் நல்லா தேடி பார்த்தேங்க, காணோம். என்னதான் பார்த்தே நீ? நகரு, நான் போய் தேடி பாக்குறேன். அத நீங்களே தேடி பாருங்க. எதுல பார்த்தே நீ? இங்கெல்லாம் தேடி அதெல்லாம் பார்த்தேங்க. தனியா ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல என்ன உங்ககிட்ட? எங்கன்னு தெரியலங்க. அதான் பிங்க் கலர் ஃபைல் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இதுல பார்த்தா தெரிஞ்சு போகுது. என்னங்க இது? ஒண்ணுமே இல்ல. இதுல தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? மாலதி, நீ இதை எங்கேயாவது ஜாக்கிரதையா இருக்கட்டும்னு எடுத்து வச்சிட்டியா? இல்லப்பா, நான் எதுக்கு எடுக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல தான் வச்சிருந்தேன். ஐயோ, ஐயோ, இதுல பாருங்க. இது இல்லையா? இல்ல இல்ல, நான் இதுல தான், இந்த ஃபைல்ல தான் இங்க இருக்கட்டும்னு போட்டு வச்சிருந்தேன். அப்ப இதுலதான் வச்சீங்களா? நல்ல ஞாபகம் இருக்கப்பா. நல்லா ஞாபகம் இருக்குமா? நான் இதுல தான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னங்க? என்னன்னு புரியலையே. மாப்பிள, எனக்கு குழந்தைகளோட பர்த் சர்டிபிகேட்ட காணுங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்க காணுங்க. ஆமா மாப்பிள, நான் தான் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா காணும் மாப்பிள. ஒரே மாயமா இருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. இது எல்லாமே எங்க அம்மாவோட வேலை தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா மாமா, அன்னைக்கு ராத்திரி செல்ஃப்ல ஏதோ தேடிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட வந்து சொன்னல. அவங்க கூட நான் தைல தான் தேடணும்னு சொல்லி சமாளிச்சாங்கல்ல. நீங்களே என் வாயை அடைச்சிட்டீங்க.
ஆனா அவங்க தைலத்தை தேடல, பீரோட சாவியை தேடிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த சர்டிபிகேட்டை எடுக்க தான் முயற்சி பண்ணிருக்கு. அது முடியலன்னு உடனே அடுத்த நாள் நம்ம 3 பேரும் வெளியில போனதும் அத்தை அசந்த நேரவை பார்த்து அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு நேர அஞ்சலிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அது கம்பியை நீட்டி இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஏதோ திருட்டு வேலை பண்ணி என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கா. இதுக்காக தான் எங்க அம்மாவை ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்க வச்சு உங்க எல்லாரும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கா. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்காக எங்க அம்மாவை கிட்ட சேர்க்க வேண்டாம்னு தலைப்பால அடிச்சுக்கிட்டேன்னு? அத பத்தி எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. காசு கொடுத்தா எனக்கே விஷத்தை வைக்கும். என் அம்மா ஏன் திடீர்னு இங்க வந்துச்சு, ஏன் திடீர்னு விலகி போச்சுன்னு நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஐயோ, ஐயோ, கடவுளே, கடவுளே. மாலதி. என்னை ஏமாத்தறதால என் குழந்தைகளை பறிகொடுத்துருவோம் போல இருக்கு. விட மாட்டேன், இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நம்ம போய் அந்த அஞ்சலியை உண்டிலன்னு பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. வள்ளி, நீ மாலத்தையும் 2 குழந்தைகளையும் பக்கத்து வீட்டுல விட்டுவாங்க. நம்ம எல்லாரும் போகலாம் வாங்க. அஞ்சலி, ஏ அஞ்சலி, 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 எங்க இருக்க? ஏய், இப்ப வெளியில வர போறியா இல்லையாடி? அஞ்சலி, அஞ்சலி, எங்க இருக்க? ஏய், இப்ப நீ வர போறியா இல்லையாடி? வாடி வெளியில. அஞ்சலி, 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 மாலதி, அஞ்சலி எங்க சார் இருக்கா? அஞ்சலி வர சொல்லுங்க அவளை. வர சொல்லுங்க சார். வாங்க சுந்தர். ஏன் எல்லாரும் இப்படி கோவமா வந்திருக்கீங்க? ஏன் என்ன ஏதுன்னு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா தம்பி? நீங்களும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க. உங்க பொண்டாட்டி பண்ற கூத்து உங்களுக்கு தெரியாமல இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியலங்க. முதல்ல உங்க பொண்டாட்டியை கூப்பிடுங்க சார். அப்புறம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியும். மாலதி, என்னாச்சு? அஞ்சலி திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? சார், உங்க பொண்டாட்டி எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் உங்க முகத்துக்காக அவளை பேசாம விட்டோம். ஆனா அவ இவ்வளவு தூரம் துணிஞ்சு போயிட்டாளே சார். இது எதுவுமே தெரிஞ்சுக்காம உங்களால எப்படி சார் அமைதியா இருக்க முடியுது? மாலதி, அவ என்ன சார், பண்ணா? முதல்ல அவளை கூப்பிடுங்க சார். அஞ்சலி, ஏ அஞ்சலி, கீழ வா. மாலதி சொல்லுங்க, திரும்பவும் குழந்தைய கேட்டு ஏதாவது தொந்தரவு பண்ணாளா? தொந்தரவா? கொடுமையா பண்ணிருக்கா தம்பி. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணும் செய்ய துணியாத கொடுமையா பண்ணிருக்கா உங்க அஞ்சலி. ஏய், வாடி. வாடி. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? போனா போட்டு இப்ப தெரிஞ்சிடுவா அப்ப தெரிஞ்சிடுவான்னு பொறுத்து போயிட்டு இருந்தா உன் எல்லாமே போயிட்டு இருக்க. மாலதி, ஒரு நிமிஷம் மாலதி. ஏய், இவங்க எல்லாரும் இவ்வளவு கோவத்தோட வந்திருக்காங்கன்னா நீ ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கேன்னு புரியுது. அது என்னன்னு உன் வாயாலே சொல்லு. சொல்லு. அவ எப்படி சார் சொல்லுவா? நான் சொல்றேன். தியாவை பெத்தவன் நான் கிடையாதான், இவளாம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கி தர சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சிருக்கா சார். தியா இவ குழந்தைதாங்கிறதுக்கு ஏதோ ஆதாரம் எல்லாம் காட்டியிருக்காளாம். அதனால இந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் குழந்தைய இவகிட்ட ஒப்படைக்க சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அப்படி இவ என்ன ஆதாரத்தை காட்டினான்னு எனக்கும் தெரியல. ஆனா தியா ஏன் குழந்தைதாங்கிறதுக்கு என்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்கும்ல, அந்த பர்த் சர்டிபிகேட்டை காட்டினாலாவது இன்ஸ்பெக்டருக்கு உண்மை புரியும் நினைச்சு வீடு முழுக்க அந்த பர்த் சர்டிபிகேட் தேடினேன். ஆனா பர்த் சர்டிபிகேட் எங்கேயுமே காணும் சார். அது எப்படி காணாம போச்சு தெரியுமா? அதையும் ஆளை வச்சு இவ தான் திருடி இருக்கா. அந்த ஆள் யார் தெரியுமா சார்? எங்க அம்மா. ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வீட்டை விட்டு போகும்போது இவங்க அம்மாவையும் துரத்தி விட்டுட்டு போனார் இல்லையா? அந்த கேடு கெட்ட அம்மாவை இவ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி பட்டினி கிடந்து மயங்கி விழுந்த மாதிரி நடிக்க வச்சிருக்கா சார். ஆனால் அது புரியாம அவங்க மேல பரிதாபப்பட்டு என் புருஷன் பேச்சையும் மீறி திரும்ப அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்தேன் சார். இவ கொடுத்த காசுக்கு மயங்கி காரியத்தை முடிச்சிட்டு அவ எங்கேயோ கம்மியை நீட்டிட்டா சார்.
அந்த சர்டிபிகேட் வச்சுதான் இவ ஏதோ திருட்டு வேலை பண்ணி இவளுக்கு சாதகமா போலீஸ் கிட்ட ஆதாரத்தை காட்டியிருக்கா சார். டேய் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு அஞ்சலி, இவ்ளோ ஃப்ராட் வேலையா நீ பண்ணிருக்க? என்ன தம்பி கேக்குறீங்க? எங்கேயோ இருக்கிற எங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு, கூடவே பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு இவ திட்டம் எல்லாம் தெரியாமையா போச்சு? இதெல்லாம் செஞ்சியா? இதெல்லாம் உண்மையானு என்னமோ அவட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. ஏய் எந்திரி எந்திரி, பண்ணக்கூடாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு பதில் சொல்லாம திமிராவா நின்னுட்டு இருக்க. உன்னை